வணக்கம் மக்களே. பாமக தலைவர் அன்புமணி அவர்களுடைய பேச்சினால பாஜக கூட்டணியிலிருந்து பாமக வெளியேறுதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நமக்கு எழுது. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாஜக பாமக கூட்டணி ஒரு மிக நீண்ட இழுபறிக்கு அப்புறம் தான் ஒண்ணு சேர்ந்தாங்க. ஏன்னா ஆரம்ப கட்டத்துல பாமக அதிமுக கூட சேரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறமா திடீர்னு பாஜக கூட கை கொடுத்தது பாமக. பாஜக பாமகவுக்கு 10 சீட்டை ஒதுக்குச்சு. அது மட்டும் இல்லாம ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் அன்புமணி அவர்களுக்கு மத்திய அமைச்சர் பதவியும் கொடுக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு டாக் போயிட்டு இருந்துச்சு. பாஜக தலைவர்களோட கூட்டா செய்தியாளர்களை சந்திச்சாரு அன்புமணி ராமதாஸ். அப்ப என்ன சொன்னாருன்னா, மாற்றத்தை கொண்டு வரதான் இந்த கூட்டணியை நாங்க அமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்த நாட்கள்ல அதிமுக மீதும் திமுக மீதும் கடுமையான விமர்சனங்கள் எடுத்து வச்சாரு அன்புமணி ராமதாஸ். இந்த சமயத்துலதான் அன்புமணி பாஜக காரங்களுக்கே அதிர்ச்சிக்குள்ளாக்குற மாதிரி ஒரு பேச்சை பேசியிருக்காரு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான், அண்ணாமலைக்கு 2026ல பாஜகவுடைய முதலமைச்சர் வேட்பாளராக களம் இறங்கணும்னு ஆசை. அதனாலதான் கோவையில நிக்கிறதுக்கு கூட அவருக்கு விருப்பம் இல்லை. இருந்தாலும் தலைமைக்கு கட்டுப்பட்டு அவர் கோவை தொகுதியில நின்னாருன்னு நமக்கு தெரியும். 2026ல ஒரு பெரிய ரோல் பண்ணணும் அப்படிங்கறதான் அண்ணாமலையுடைய ஆசை. ஆனா அன்புமணி இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா, 2026ல திமுக அதிமுக இல்லாத ஆட்சி பாமக தலைமையில அமையும் அப்படின்னு அன்புமணி சொல்லியிருக்காரு. திமுக அதிமுக இல்லாத ஒரு ஆட்சி அமையும் சொல்லியிருந்தா இது பேசப்பட்டிருக்காது. ஆனா பாமக தலைமையில் ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஒருவேளை பாமக பாஜகவுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறி தனி கூட்டணி அமைக்க போதா, அப்படி இல்லைன்னா பாஜகவுடைய என்டிஏ கூட்டணியின் முதல்வர் வேட்பாளரா அன்புமணி அறிவிக்கப்படுவாரா அப்படிங்கிற கொஸ்டின் நமக்கு வருது. ஆனா அண்ணாமலை இதுக்கு கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாரு. சோ வரக்கூடிய அடுத்தடுத்த நாட்கள்ல தமிழ்நாட்டினுடைய அரசியல் காலம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போதுங்கிறதான் இந்த மாதிரி சம்பவங்கள் நமக்கு தெரியப்படுத்துது. இதை பத்தி உங்க கருத்து என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா, யூனிக் இதனோட டிராவல் பண்ணுங்க.